Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு வெரி ஈஸி அவல் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அவல் 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதுக்கு தண்ணி நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா அவலை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். அப்படியே பொரிஞ்சு போகும். அப்படி அவல் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சுட்டு வரும். நான் நல்ல கெட்டி அவல் தான் எடுத்துகிட்டுருக்கேன். உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அந்த அவல் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அவல் உப்புமா போட்டிருக்கேன். ஸோ அந்த உப்புமா பண்ணுற அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ அதுக்கப்புறம் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அவலை பொரித்து நெய்யில் நல்லா வறுத்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். பொரித்து எடுத்து அதுக்கப்புறமா அதை அரைச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். முழுசாக அப்படி பண்ணக்கூடாது. அது அவலை நல்லா ரவை மாதிரி அரைச்சி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்ல நெய்யில் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், பார்த்தாலே தெரியாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. ஆனால் அவல் பொரி பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். கணபதிக்கும் அவல் பொரி ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் எல்லோரும் குழக்கட்டை போடுறாங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு இந்த அவல் கேசரி போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு இது. இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோன்னா 1 கப்பு அவலுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு ஜாஸ்தி சர்க்கரை தேவைப்படாது. உங்களுக்கு வேணும், நீங்கள் நிறைய சர்க்கரை சாப்பிட்றவங்களா இருந்தாக்க 1.5 கப்பு போட்டுக்கோங்க சர்க்கரை. இப்போ நான் இதுலேயே போட்டு அரைச்சிடுறேன். நெய்ஸாக, ரொம்பவும் நெய்ஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு இல்லாமல் ஒரு பாம்பே ரவை பதத்துக்கு அதை அரைச்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அவலுக்கு ரவை அளவுக்கு ஜாஸ்தி தண்ணியும் தேவைப்படாது. ரவைனாக்கா உங்களுக்கு 1க்கு 2 வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு 1க்கு 1.25 கப்பு தான் வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இதில் கேசரி பவுடர் கலர், ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டுருக்கேன். குங்குமப்பூ போட்டாலே அது ஒரு கோல்டன் கலர் வந்துடும். ஸோ குங்குமப்பூ மட்டும் போட்டுனாலும் போடலாம், அது மட்டும் போட்டு செய்யலாம். உங்களுக்கு வேணும்னாக்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். நான் குங்குமப்பூவும் சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில், கோல்டன் எல்லோவில் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் இதில் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக முத்து கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அவலை சேர்க்க போகிறோம். அந்த அவலையும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதில் ஏலக்காய் பொடியும், குங்குமப்பூ சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இந்த இடத்துல நீங்கள் பச்சை கற்பூரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்த்துண்டாக்க கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. வேணும்னா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், கமகமன்னு. நான் ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ இதில் ரொம்ப தளத்துலன்னு கொதிக்கக்கூடாது தண்ணி, முத்து கொதி வரைச்சி இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற அவலையும் சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதில் தெரியறது பாருங்கள், பாதாமும் பிஸ்தாவையும் நான் நல்லா சீவிட்டு போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு 2-3 போட்டால் போதும். ஒரு 2 பாதாம் 2 பிஸ்தாவை நல்லா சீவிட்டு அதில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஹான்ஸாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வேகிறதுக்கும் எடுத்துக்காது. சர்க்கரையும் அதிலே போட்டு அரைச்சதுனால சட்டுனி கெட்டியாகிடும். ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இது. ஸோ பாருங்கள், கிளறும் போதே தெரிஞ்சிச்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கிளறினீங்கன்னா போதும். 5 மினிட்ஸ் கூட இல்லை, 3 மினிட்ஸ்லேயே ஆகிடுது. சூப்பராக வந்துடும். நெய்யும் ஜாஸ்தி சேர்க்க தேவை கிடையாது. இதில் நெய் பார்த்தீங்கன்னா நான் வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் அந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினேன். இப்போது இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், டோட்டலாக நான் 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நெய் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் மேலே 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுறேன். அது தவிர 2 டேபிள் ஸ்பூனை நான் இது பண்ணி நெய்யை உருக்கி அதில் முந்திரி பருப்பு திராட்சையை போட்டு வறுத்து அதில் தாளிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் நெய்யிலேயே ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடும். இது ஒரு 100 கிராம்ஸ் அவல் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சட்டுனார ஈஸியான அவல் கேசரி. அப்பமோடு அவல் பொரி அப்படின்னு பிள்ளையாருக்கு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பம், அவல்,
பிள்ளையாருக்கு மோதகம் ரொம்ப என்னால் மோதகம்லாம் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஈஸியாக ஏதாவது பிள்ளையாருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த அவல் கேசரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்கள் மனசார ஒரு பழத்தை வச்சிங்கன்னா கூட பிள்ளையார் வந்து அதை ஏற்றுப்பார். பிள்ளையார் நமக்கு ரொம்ப செல்ல குழந்த மாதிரி அவர் நம்ம சின்னதாக ஒரு பாலில் சர்க்கரை போட்டு வச்சா கூட அவருக்கு நெய்வேத்தியத்துக்கு அவர் ஏற்றுப்பார். அதுக்காகவும் நம்ம பாலுன்னு மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி அவல் கேசரி பண்ணி வைப்போம். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நல்லா சாப்பிடுவார். ஓகே, பாய் பாய்.